ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான டேஸ்டியான ஆட்டுக்கறி குழம்பு எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானோடனே ஓகேல கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. ரெண்டு துண்டு பட்டை, பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் அரிஞ்சிருக்கேன். மெலிசா 4 வெங்காயம் அரிஞ்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். உப்பு தேவையான அளவு. ஆட்டுக்கறி நான் எலும்பு கறியாக தான் சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். 3/4 கிலோ வாங்கியிருக்கேன், எடுத்துருக்கேன். 6 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்துருச்சு. 6 விசில் விட்டேன். நீங்கள் உங்களுக்கு வேக்காடு பத்திரன்னா கூட வச்சுக்கங்க விசில். தக்காளி பொடியாக 4 அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கி வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஏற்கனவே 1 ஸ்பூன் போட்டு கறிக்கு வேக வச்சுருக்கேன். நான் 3/4 கிலோ அளவுக்கு தான் நான் சொல்கிறேன். கத்திரிக்காய் பாருங்கள், அழகாக கொத்து கொத்தாக அரிஞ்சிருக்கேன். முழுசாக அரிஞ்சு அதை லைட்டாக கீறி விட்டு கொத்து கொத்தாக எடுத்துருக்கேன் பாருங்கள். கத்திரிக்காய் நான் என்ன காய் சேர்க்க போகிறேன்னா, கத்திரிக்காயும் முள்ளங்கியும் சேர்த்துக்கிறேன். 1/4 கிலோ கத்திரிக்காய், 1/4 கிலோ முள்ளங்கி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கறி இருக்குல்ல, ஆட்டுக்கறியை எடுத்து அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கலாம் வாங்க. மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்குங்க. ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ கறி வேக வச்ச தண்ணி இருந்துச்சுல, அதையும் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுலேயே இன்னும் நம்ம குழம்பா தானே வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக வைக்கிறேன் நான். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நான் லாஸ்ட்டாக தேங்காய் 1 தேங்காய் எடுத்து அரைச்சி சேர்த்துக்கிறேன்.
தண்ணி கொஞ்சம் கலந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டாக அலசி விட்டு ஊற்றோம்ல, அதனால் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கொதி வருது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் கறி குழம்பு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக சேர்த்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டன் அமுக்குங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.